அமைதியா இருக்கிறது தான் ரொம்ப பெரிய ஆபத்து ரோஜா. ரஞ்சினி, நீ கத்தி தீத்துட்ட கூட தைரியமா இருக்கலாம். ஆனா இப்படி எதுவுமே பேசாம இருக்க பாரு, அதான் ரொம்ப டேஞ்சர். சரி, சிவா முதல்ல உன் பக்கம் எப்படி இழுக்க போற? சிவாவை முதல்ல என் கம்பெனிக்கு வேலைக்கு வர வைக்க போறேன். சிவா பழைய மாதிரி அதே வேலைக்கு வரணும். என்ன ரஞ்சினி, ஆட்டத்தை மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க போறியா? இல்ல ரோஜா, இது வேற களம், வேற ஆட்டம். சிவா வேற ஒருத்தியோட காதலன்னு தெரிஞ்சும் களவாட போறேன். This is totally different game ரோஜா. சரி, சிவா மறுபடியும் இங்க ஒர்க் பண்ண வருவாரா? ஏன், நான் சிவா ஒன்னும் இன்சல்ட் பண்ணி வேலையை விட்டு அனுப்பலையே. அவரா தானே போனாரு. அதுக்காக நான் சொல்லல. நீயும் அமுதாவும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப அவர் அமுதாவை மேரேஜ் பண்ண போறாரு. இந்த டைம்ல அவர் உன்னோட கம்பெனிக்கு வேலைக்கு வருவாரா? இல்ல அவரே வரதா இருந்தாலும் அமுதா தான் அதுக்கு அக்செப்ட் பண்ணுவாளா? நீ நல்லவ மாதிரி நடிச்சத பார்த்து அமுதா ஏமாந்து எல்லாத்தையும் மறப்பா. ஆனா நீ ஒன்னு சொன்ன பாரு, அதை மட்டும் மறக்கவே மாட்டா. ஒரு முறை போட்டி நடந்தப்போ நீ ஒன்னு சொன்ன, உன் புருஷன் கூட சேர்ந்து நீ பிச்சைதா எடுப்பேன்னு. அத மட்டும் மறப்பாளா என்னன்னு தெரியல. அத அவ மனசுல வச்சுக்கிட்டு சிவாவை இங்க வேலைக்கு வரதுக்கு அவ அனுமதிப்பாளா? நீ சொன்னது ரொம்ப கரெக்ட் பாயிண்ட் தான். இதுக்குதான் உன்ன மாதிரி ஒரு ஆளு பக்கத்திலேயே இருக்கணுங்கிறது. யோசிப்போம், யோசிச்சு நல்ல முடிவா எடுப்போம். பொறுமையா நல்ல நிதானமா உட்காந்து யோசிச்சு நல்ல முடிவா எடு. நான் போயிட்டு வரேன். ஏன் திவ்யா, நம்ம ரோஜா ரொம்ப கிளவர் இல்ல? எப்படி எல்லாம் யோசிக்கிற பாரு. மேடம், ரோஜா எனக்கும் ஃப்ரெண்டு தான். இருந்தாலும் நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ரோஜா கிட்ட ஏதோ தப்பு இருக்கு மேடம். அவ உங்ககிட்ட பழகுறது உண்மை இல்லாத மாதிரி தோணுது. எல்லாமே ஒரு டிராமா மாதிரி தெரியுது. எதை வச்சு இப்படி சொல்ற? நான் சொன்னதை ஒன்னும் சீரியஸா எடுத்துக்க வேண்டாம். இதுக்கப்புறம் நீங்களே ரோஜா வாட்ச் பண்ணுங்க. நான் வரேன் மேடம். வீட்டில் யாரும் இல்லை. என்னை ரொம்பவும் அவமானப்படுத்தின இந்த கிழிவிய மெல்ல மென்னிய பிடிச்சி திருகி விடலாமா? பண்ணிட்டு இருக்க? ஒன்னில அம்மா கழுத்துல ஒரு எறும்பு இருந்தது, அதை எடுக்கலான்னு போனேன். ஓ, அம்மா அம்மா, ராஜரத்னம் வந்திருக்காருமா. வா ராஜரத்னம் வா. உனக்கு 100 ஆயுசு, உக்காரு. இப்பதான் உனக்கு போன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீயே வந்துட்ட. என்ன கொஞ்ச நாளா உன்ன இந்த வீட்டு பக்கமே ஆள காணோம்? பிரச்சனை மேல பிரச்சனைமா. வசதி இருந்து என்ன பிரயோஜனம்? மனசுல நிம்மதி இல்லையே. ஆமா, உன் பொண்ணை யாரோ கொலை பண்ண பார்த்ததா சொன்னியே, யாரு என்னன்னு ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? தெரிஞ்சா நான் சும்மா இருப்பேனமா? நான் வாழ்றதே என் பொண்ணுக்காக தான். அவளை கொல்ல பார்த்தவன் எவனு தெரிஞ்சா அவ்வளவுதான். என் மகன் ரத்த சிந்தனத்துக்கு காரணமானவன் யாருன்னு தெரிஞ்சு அவனை என் கையாலே கொல்லணுமா? என் மகன் செத்து பழைச்சு வந்திருக்காமா, செத்து பழைச்சு வந்திருக்கா. அவன் நல்லபடியா குணமானவன்னு நான் வேண்டாத தெய்வமே இல்லம்மா. சரி சரி, அவதான் நல்லபடியா வந்து சேர்ந்துட்டாள்ல, அப்புறம் நீயே அழுதுட்டு இருக்க? நல்லா வந்துட்டா சரியாமா? அவளை இந்த மாதிரி ஆக்கினவனை சும்மா விட முடியுமா? எவன் இந்த பிரச்சனைக்கு காரணமோ
அவன் அந்த கையாலே கசக்கி புயணுமா? என் பொண்ணு ஒரு பூ மாதிரி, அவளை போய் ராஜரத்னம், எதுக்கு நடந்ததை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்க? அதான் உன் பொண்ணு நல்லாயிட்டால. அப்படிதாம்மா நானும் நினைச்சேன். ஆனா இப்ப அந்த நினைப்பிலையும் இடி விழுந்துருச்சு. அவ விருப்பப்படியே அவ எவனை விரும்பினாலோ அவனையே கட்டி வைக்கலான்னு பார்த்தா அவன் வேற ஒருத்தைய நிச்சயம் பண்ணிருக்கானா. இங்க பாத்தியாடா? என்ன ராஜரத்னம், உன்னை விதி விடாம துரத்துது. எல்லாமே வெறுத்து போச்சு. பணம் இருந்து என்னமா பிரயோஜனம்? நாம நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குதே. ரத்னம், அந்த மாதிரி நடந்துட்டா காசு இருக்கிறவெல்லாம் தன்னை ஒரு கடவுளா நினைச்சிட்டு அவன் தனக்கு தானே கோயில் கட்ட ஆரம்பிச்சிருவான். அதுக்காக நமக்கு நடக்கிறதெல்லாம் நமக்கு எதிராவா நடக்கணும்? இதுக்கே இப்படி சொல்றீங்க. இப்ப நான் சொல்ல போறத கேட்டா நீ என்ன பண்ணுவேன்னு தெரியல. போன வாரம் தங்கத்தை நான் பார்த்தேன். எந்த தங்கம்மா? என்ன ராஜரத்னம், நிஜமாவே மறந்துட்டியா? இல்ல மறந்த மாதிரி நடிக்கிறியா? தங்கப்பா, சுசீந்திர தங்கம். உன்னால 20 வருஷத்துக்கு முன்னாடி ஏமாந்தவன். பார்த்த ரத்னம், பார்த்தேன். அந்த தங்கத்தை தான் நான் பார்த்தேன். இப்ப ஞாபகம் வருதா? பார்த்தேன். நல்ல திடமா இருக்கா. இந்த ஊர்ல தான் இருக்கா. புருஷன் பிள்ளைங்கன்னு குடும்பத்தோட இருக்கா. நான் எதிர்பார்க்கல ரத்னம். அவ இதே ஊர்ல உனக்கு பக்கத்துல உனக்கு நெருக்கமா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா. நான் இத மனசுல வச்சுதான் உன்னை விதி விடாம துரத்துதுன்னு சொன்னேன். என்னம்மா இது? இருக்கிற பிரச்சனை என் கழுத்து வந்து நெரிச்சா நான் வாடுறதா இல்ல சாவறதா? இந்த மாதிரி நினைக்கிற நீ பழைய காலத்துல பாவம் பண்ணாம இருந்திருக்கணும். பாவம் பண்ணா பாவம் தான் வரும் ரத்னம். நீ ரத்த துடிப்புல வேதாளத்தை புடிச்சிட்டு இப்ப வெளிய வர்றப்போ வெங்காயமா வெளிய வரணும்னு நினைச்சா வெங்காயம் வந்துருமா? அப்போ சந்தோஷத்தை அனுபவிச்சில, இப்போ கஷ்டத்தை அனுபவிடா. என்ன கேட்டா எதுக்கு நீ வெளிய போறப்ப வர்றப்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ரத்னம். உன்னை சுத்தி எதிரிங்க அதிகமா இருக்காங்கப்பா. யாரு எப்ப நம்ம கழுத்துக்கு கத்தியா வருவாங்கன்னு தெரியாது ரத்னம். நாம தான் ரோஜா, நீ எப்படிமா இந்த வீட்டுக்கு? இவங்களெல்லாம் உனக்கு முன்னாடியே தெரியுமா? ஏமா இதை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? இருங்கப்பா, முதல்ல நான் அதிர்ச்சியில இருந்து மீண்டு வரேன். அப்பா, இங்க இருக்கிறவங்கள உங்களை தவிர எனக்கு வேற யாருமே தெரியாது. அப்புறம் எப்படிமா நீ இந்த வீட்டுக்குள்ள வந்த? உங்களை பார்க்க தான் வந்தேன். என்ன பார்க்கவா? நான் இங்க இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? வாசல்ல கார் நிக்குதுல்ல, அத பார்த்து தான் நான் உள்ள வந்தேன்ப்பா. ஆமா ஆமா ஆமா. வாசல்ல காரை பார்த்தேன். அப்பா உள்ளதா இருப்பாருன்னு உரிமையில வந்தேன். தப்பாப்பா? இல்லம்மா, தப்பு இல்ல தப்பு இல்ல. ராஜரத்னம், யார் இந்த பொண்ணு? உன்னை அப்பா அப்பான்னு சொல்றா? எனக்கு தெரிஞ்சு உனக்கு ஒரே பொண்ணு தானே? இவளும் எனக்கு இன்னொரு பொண்ணு மாதிரிமா. பேரு ரோஜா. இவளை பாக்குறப்பெல்லாம் நிஜமாவே இந்த மாதிரி ஒரு பொண்ணு இல்லையேன்னு ரொம்ப வருத்தப்படுவோமா. என்ன பாட்டி, எனக்கு தெரியாத மாதிரி கேக்குறீங்க? அன்னைக்கு கோவில்ல வச்சு ரஞ்சனோட சேர்த்து என்னைய திட்டினீங்களே. ஆமாமா, இப்ப ஞாபகம் வந்துருச்சு. நீ கூட இருந்தல, இவளை நான் பாத்திருக்கப்பா. ஆமாப்பா, என்ன பத்தி இவங்க கிட்ட சொன்னீங்க, ஓகே. ஆனா இவங்க யாரு என்னன்னு சொல்லவே இல்லையே.
அது ஒரு பெரிய கதைமா, நான் அப்புறம் சொல்றேன். அப்பா எனக்கு கதனை ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல, சொல்லுங்கப்பா. மடி, கேட்குற மூட்ல நீ இருந்தாலும் சொல்ற மூட்ல நான் இல்லை. உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன், நேரம் இல்லாம போச்சு. நேரம் வரும், கண்டிப்பா சொல்றேன். என்ன, வா போலாம். அப்ப நான் வரேன். வா. போ அப்புறம் வரேன். சுருளி, பாத்தியா என் பேத்தியோட அறிவை? ராஜரத்னத்தை பார்த்த உடனே எப்படி கதையை மாத்தலா பாரு. அம்மா, என் மக என்ன மாதிரியா இருக்காமா? உன்ன மாதிரி இருந்தா உருளைக்கிழங்கு மாதிரி தான் இருப்பா. உனக்கு ஏதுடா அறிவும் அந்தஸ்தும்? அவ அப்படியே ஏன் வழியில வந்தவ. அம்மா, நீ வேணும்னு இந்த தனகோடி முன்னால என்ன அவமானப்படுத்திக்கிட்டே இருக்க. ஏன் வெக்கமா இருக்கா? ஏய் போடா, வேலைக்கு ஆகாதவனுக்கு வெக்க ஒரு கேடு. பா, வந்துட்டான். சிரிடா, நக்கலா சிரிக்கிறியா? இந்த சுருளி இன்னைக்கு வேணும்னா காமெடியா தெரியலாம், நாளைக்கு நான் யாரு, என் வேலை என்னன்றது தெரியறப்போ இந்த உலகமே என்ன பார்த்து பயப்பட போது பாடுறா. அமுதா, புது ப்ராஜெக்ட் விஷயமா நீ பெங்களூர் போக வேண்டியிருக்கும். 2 days அங்க தங்க வேண்டியிருக்கும். உன்னால போக முடியுமா? இல்ல சார், அப்பா கூட ஒத்துப்பாரு. ஆனா அம்மா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. அதுவும் மேரேஜ் வேற ஃபிக்ஸ் ஆயிருக்கு இல்லையா, அதனால கொஞ்சம் கஷ்டம். ஓகே, நானும் இந்த பாயிண்ட யோசிச்சேன். ஆனா இப்ப என்ன பண்றது? சொல்லுங்க. அப்படியா? அதெல்லாம் இந்த ராவ் செத்தாதான் நடக்கும். பாவம், சின்ன பொண்ணு, தொழிலை பத்தி தெரியாம பேசுறா. ராஜரத்னம் பெரிய தப்பு பண்ணிட்டாரு. அந்த கம்பெனிய அவர் பொண்ணு ரஞ்சினி கையில கொடுத்துருக்கவே கூடாது. என் அனுபவத்துல சொல்றேன், நம்ம தொழில வேடிக்கை பார்க்கிற தகுதி கூட அந்த ரஞ்சினிக்கு இல்ல. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னமோ என் ஃப்ரெண்ட் ரஞ்சனி ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, குறுக்கோல்ல போக மாட்டா அப்படி இப்படின்னு சொன்ன. என் ஃப்ரெண்ட் அவளை பத்தி தான் பேசிட்டு இருந்தாரு. என்ன சொன்னார் சார்? அவரு நம்ம கீழே இருக்கிறவர் தான். ரஞ்சனி அவர்கிட்ட போய் நாம 2 பேரும் ரகசியமா கை கோத்துக்கிட்டு அந்த ராவ் ஓவர்டேக் பண்ணிடலான்னு பேரம் பேசியிருக்கா. அவரு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு. அது மட்டும் இல்லம்மா, அவர்கிட்ட என்ன பத்தி தப்பு தப்பா பேசியிருக்காமா. அந்த மாதிரி இருக்கிறவ நாளைக்கு ஒன்னே வளைச்சு போட மாட்டான்னு என்னமா நிச்சயம்? வருவா, கண்டிப்பா உங்ககிட்ட வருவா. அப்படி வந்தா என்கிட்ட தோத்துட்டு தான் சார் போவா. முடிஞ்ச வரைக்கும் நேர்மையா, தெரிஞ்ச வரைக்கும் நியாயமா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். என் கொள்கையில இருந்து என்னை யாராலுமே மாத்த முடியாது. ஆக்சுவலி நான் உங்ககிட்ட வேற ஒரு விஷயமா பேச வந்தேன். சிவா நம்ம கம்பெனில ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அதான் உங்ககிட்ட கேட்டுட்டு சொல்றேன்னு சொன்னேன். என்ன சார் சொல்லட்டும்? கே ராவ் ரொம்ப ஹாப்பியா வெல்கம் பண்ணுவார்னு சொல்லுமா. சிவா ரொம்ப திறமைசாலி. அவர் இங்க ஜாயின் பண்ணா நம்ம கம்பெனி வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நாளைக்கே ஜாயின் பண்ண சொல்லுமா. ஓகே சார், நீங்க எஸ் சொல்லுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுல என்ன ஆச்சரியப்பட இருக்கு? நாளைக்கு நீயும் சிவாவும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா ஆக போறீங்க. அதுவும் ஒரே கம்பெனில, அதுவும் என் கம்பெனில ஒர்க் பண்றது எனக்கு பிளஸ் தானேமா. இதுல ஒரு சுயநலமும் இருக்கு. ஏன்னா எப்பவுமே வீட்டுல ப்ராஜெக்ட் பத்தி தானே பேசிட்டு இருப்பீங்க. நீ என்ன பண்ற? நாளைக்கு இல்ல, நாளைக்கு அஷ்டமி 14th அப்புறம் ஜாயின் பண்ண சொல்லுமா. ஓகே சார். ரஞ்சினியை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டது உண்மைதான். ஆனா அதுக்காக தான் அவ உன்னை லவ் பண்ணன்னு சொன்னா பாரு, அது போய். ரஞ்சினியோட அழகை பார்த்து நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா என்ன தட்டி கழிக்க உன்னை காதலிக்கிறதா பொய் சொல்றதா சொன்னா பாரு, அது போய். சிவா, நீ அந்த ரஞ்சினியை நம்பாத. அவ என்னமோ டபுள் கேம் ஆடுற மாதிரியே எனக்கு தோணுது. டபுள் கேம் ஆடுறது அவ இல்லடா, நீ தான் டபுள் கேம் ஆடுற. நானா? ஆமா, நீயே தான். சரி, மொத்தத்தை பத்தி அப்புறம் பேசிக்கலாம். ரஞ்சனி நீ பொண்ணு கேட்டு போனத ஏன் என்கிட்ட முதல்ல சொல்லிருந்தா நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிருப்பேனா? ஏன்டா சொல்ல? அது பதில் இல்ல. நான் கேட்ட கேள்வி உங்ககிட்ட பதில் இல்ல. என்ன காரணத்துக்காக ரஞ்சனி விஷயத்தை நீ என்கிட்ட மறைச்ச? டேய், மறைக்கணுன்றதுக்காகலாம் ஒன்றும் மறைக்கல.
ஓ சொல்ல வேண்டாம் நினைச்சிட்டியோ? நான் சொல்றேன்டா. திட்டம் போட்டே நீ இந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க. எதுக்காக மறைச்சன்ற காரணத்தை சொல்லு. ஏண்டா நீ ஏன் ஏதாவது ஒன்று கற்பனை பண்ணிக்காத. எல்லாம் நல்ல விதமா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே சொல்லலாம்னு இருந்தேன். டேய் என்கிட்ட சொல்லியிருந்தா நான் நல்லா நடந்திருக்க மாட்டேனா? சாரி சிவா, நீ இல்ல அந்த ஆண்டவனே நேரா வந்திருந்தா கூட என்ன ரஞ்சினி கூட ஜோடி சேர்த்து வைக்க முடியாது. ஏண்டா? ஏன்னா அவ உன் கூட ஜோடி சேரணும்னு நினைக்கிறா. டேய் நான் இவ்வளவு தெளிவா சொல்றேன், இதுக்கப்புறமா நீ நம்ப மாட்டேங்கிறல்ல? டேய் ரஞ்சினி ரொம்ப நேச்சுரலா பெர்ஃபெக்ட்டா நடிக்கிறான்னு அர்த்தம். அவ இந்த நிமிஷம் இந்த நொடி வரைக்கும் உன்னைதான் சின்சியரா லவ் பண்றா. நீ அமுதாவுடைய நிச்சயம் பண்ணதுனால அவ அதை வெளியே காட்டாம இருக்கா. சரிடா நீ சொல்ற மாதிரி வரேன். இப்ப எனக்கு நிச்சயம் ஆயிட்டதுனால அவன் கிட்ட சொல்லல. என் நிச்சயத்துக்கு முன்னாடியே அவன் கிட்ட சொல்லிருக்கலாம்லடா. டேய் ரஞ்சனி மத்த பொண்ணுங்க மாதிரி இல்லடா. அவ ஒரு தைரியமானவ. மனசுல பட்டதை தைரியமா பட்டுன்னு சொல்லிடுவா. எனக்கு நம்பிக்கை இல்ல வசந்த். ஏன் மேலையா இல்ல ரஞ்சினி மேலையா? ஓ மேலதான். உன்னை திசை திருப்ப வேற வழி இல்லாம ரஞ்சனி என்ன லவ் பண்றதா சொல்லிருக்கா. நீ தலையிட்டு தேவையில்லாம குழப்பிட்டு இருக்காத. நான் நினைக்கிறது கரெக்டா இருந்தா இதுக்கு மேலதான் குழப்பமே ஆரம்பிக்கும். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நான் சொன்னதை நிஜம் நீ நம்புவ. அதுக்கப்புறம் இதை பத்தி பேசிக்கலாம். எங்க வச்சேன்? கபோர்ட்ல தானே வச்சேன். இல்ல இல்ல ஹேண்ட்பேக்ல வச்சேன். ஹேண்ட்பேக்லயும் இல்லையே. எங்க போச்சு? என்னம்மா புலம்பிக்கிட்டே இருக்க? இல்லப்பா ஆபீஸ் ஃபைல் ஒண்ணு எங்க வச்சேன்னு தெரியல. பொறுமையா தேடி பாரு, கிடைக்கும். அக்கா நீ தேடுறது கிடைக்காது. ஏன்னா அது என்கிட்ட இருக்கு. இதோ பாரு. நீ இத தானே தேடின. அமுதாவின் காதலுக்கு எதிராக ரஞ்சனி வலை பின்னிக் கொண்டிருக்க அமுதாவின் மகிழ்ச்சி நீடிக்குமா?